பலி சக்கரவர்த்திக்கு 100 புதல்வர்கள் இருந்தாங்க. அவங்கள மூத்தவன் பேரு பானாசுரன். அவனுக்கு 1000 கைகள் இருந்துச்சு. பானாசுரன் மிகுந்த சிவபக்தன். கடுமையா தபம் செஞ்சு கணக்கற்ற வரங்களை எல்லாம் அவன் பெற்றிருந்தான். அவனை மிஞ்சிய பலசாலியே கிடையாது. ஒரு சமயம் பானாசுரன் மறுபடியும் சிவபெருமான குறித்து தவம் செஞ்சான். அவனோட தவத்துக்கு மெச்சின சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டாரு. பானாசுரன் ரொம்ப சந்தோஷமா, என்னோட நகரத்துக்கு அழிவே ஏற்படக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கொடுத்த 1000 கைகளால போர் செய்யறதுக்கு நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒப்பானவர் உங்களை தவிர வேற யாராச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா. இதனால கோபம் அடைஞ்ச சிவபெருமான், எனக்கு சமமான ஒருத்தர் இருக்கா, அவன் உன்னை அடக்குவான்னு சொன்னாரு. அதை கேட்டு மகிழ்ந்த பானாசுரன் பரமசிவனுக்கு சமமானவனோட வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தா. பானாசுரனுக்கு உஷைன்னு ஒரு மகள் இருந்தா. அவ பேரழகி. அவ தூங்கிட்டு இருந்தப்ப கிருஷ்ணரோட பேரனான அனிருத்தன் தனக்கு பக்கத்துல இருக்கிறதாகவோ அவன் கூட இன்பம் அனுபவிச்சதாகவும் கனவு கண்டா. இதுக்கப்புறமா உஷையோட மனசுல அனிருத்தனோட உருவம் அழியாம பதிஞ்சு போச்சு. அவனோட நினைவு அவளை வாட்டுச்சு. அரசகுமாரி கிட்ட ஒரே ராத்திரிக்குள்ள நேரிட்ட இந்த மாற்றத்தை பார்த்து தோழிகள் எல்லாம் வியந்து போனாங்க. உஷையோட தோழியர்ல ஒருத்தியோட பேரு சித்திரலேகை. பானாசுரனோட பிரதான மந்திரியோட மகள் தான் அவளும் உஷையும் நெருங்கிய தோழிகள். சித்திரலேகை அரசகுமாரியோடைய சோர்வுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறத யூகிச்சுட்டா. அவ உஷை கிட்ட போயிட்டு இந்த மாற்றத்துக்கான காரணத்தை தெரிவிக்க சொல்லி கேட்டா. உஷை அவகிட்ட ராத்திரி கனவு மாதிரி தோன்றி மறைஞ்ச சம்பவத்தை விளக்குனான். சித்திரலேகை தன்னுடைய தோழியோட துயரத்தை போக்குறதுக்காக அவ கூட கூடியிருந்தவ யாருன்னு அறிய முயற்சி பண்ணினான். அப்படி கூடியவ அனிருத்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பத்தின தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறமா துவாரகைக்கு போய் அனிருத்தனை தன்னோட மாய சக்தியினால மயக்கி உஷை இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தா சித்திரலேகை. அதுக்கப்புறம் அனிருத்தனும் உஷையும் அந்த புறத்துல யாருக்கும் தெரியாம இன்பம் அனுபவிச்சாங்க. நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த புறத்துல நடந்து வர காதல் நாடகத்தை பத்தி காவலர்களுக்கு செய்திகள் தெரிய வந்துச்சு. காவலர்கள் பானாசுரன் கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிச்சாங்க. இதை கேட்ட பானாசுரன் பெருத்த கோபத்தோடு பல அசுர வீரர்களோடு அந்த புறத்துக்கு போனான். அங்க அனிருத்தன் தன் மகளோட அறையில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோபப்பட்டு அவனை கைது செய்யுமாறு கட்டளையிட்டா. கைது செய்ய வந்தவங்களை எல்லாம் அனிருத்தன் தாக்கி அழிச்சா. அதனால பானாசுரன் தன்னோட மந்திரியான குபாண்டனை அழைச்சு உடனடியா அனிருத்தனை கைது செய்யுமாறு உத்தரவிட்டா. பெரும் போர் செஞ்சும் கூட அனிருத்தனை கைது செய்ய முடியல. இதனால மிகுந்த கோபப்பட்ட பானாசுரன் அனிருத்தனை நோக்கி நாகாஸ்திரத்தை ஏவினான். அஸ்திரம் அனிருத்தனை கட்டி போட்டுச்சு. அனிருத்தன் சிறையில அடைக்கப்பட்டான். இதுக்குள்ள அனிருத்தனுக்கு நேர்ந்த அபாயத்தையும் அவன் அசுரனால சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் பிரத்யும்னனோடும் வீரர்களோடும் வந்தாரு. பெரும் சேனையோடு கிருஷ்ணரும் பிரத்யும்னனும் வந்திருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பானாசுரன் தானும் யுத்தத்துக்கு தயாரானான். 2 தரப்பினருக்கும் இடையில கடுமையான யுத்தம் மூண்டுச்சு. கிருஷ்ணரோடு வந்திருந்த வீரர்கள் அசுர சேனையில புகுந்து வதம் செஞ்சாங்க. பானாசுரன் நேரடியா யுத்த களத்துல நுழைஞ்சா. பானாசுரன் விடுத்த அஸ்திரங்களை பயனற்று போக செஞ்சாரு கிருஷ்ணர். அதுக்கப்புறமா அவனோட 1000 கைகளையும் துண்டிச்செறிஞ்சாரு. சக்கராயுதத்தை எடுத்து அசுரனை நோக்கி ஏவறதுக்காக முயற்சி பண்ணினாரு. அப்ப யுத்த களத்துல சிவபெருமான் தோன்றி கிருஷ்ணரை தடுத்தாரு. கிருஷ்ணா, சுதர்சனத்தை பிரயோகிக்கிறத நிறுத்திக்கோ. பானாசுரன் பரம பக்தன். தன்னை மிஞ்சக்கூடியவர் யாருமே இல்லங்கிற கர்வத்துல தன் கூட போர் புரிய எவனாச்சும் பிறக்க மாட்டானான்னு கேட்டா. அவனோட கர்வத்தை அடக்கிறதுக்காகத்தான் இந்த யுத்தமே நேரிட்டுச்சு. அவனை விட்டுடு, அவனோட ஆணவம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் அதுக்கு சம்மதிச்சு என்ன சொன்னார்னா, எம்பெருமானே, உங்களோட விருப்பத்தின் படிதான் பானாசுரனை கொல்லாம விடுற. பலியோட புதல்வனை கொல்லறது முறை இல்ல. உன்னோட வம்சத்துல பிறந்தவங்களை நான் வதம் செய்ய மாட்டேன்னு பிரகலாதனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்க. இவனோட கர்வத்தை அடக்கிறதுக்காகத்தான் இவனோட கைகளை மட்டும் நான் துண்டிச்சேன். 4 கைகளை மட்டும் துண்டிக்காம விட்டுருக்க. இவன் மரணம் இல்லாம உங்களோட பக்தர்கள்ல சிறந்தவனா விளங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இதுக்கப்புறமா அனிருத்தனையும் தன்னோட புதல்வியான உஷையையோ கிருஷ்ணர் கிட்ட பானாசுரன் ஒப்படைச்சா. கிருஷ்ணர் பானாசுரன் கிட்ட விடை பெற்றுட்டு துவாரகைக்கு திரும்பினாரு.